மனோஜ் வீடு வாங்குற விஷயத்தில் வந்து ஏமாந்து போயிடுறான். ரோஹிணி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. முத்து என்ன உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் ஆணியில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக நான் டெய்லியும் வீடியோ போடுறேன். மண்டே டு சண்டே 3 PM வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். மனோஜ் வீடு வாங்குறேன்னு போய் ஏமாந்துட்டாப்புல. இந்த மாதிரி ஏமாந்து போன விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. அதனால ரோஹிணியும் மனோஜும் வந்து அழுதுகிட்டே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தான் மனோஜும் ரோஹிணியும். ஓவராக சீன் போட்டு என்னாச்சு, இன்றைக்கி 2 பேருமே ஏமாந்து நிற்கிறாங்க. மனோஜ் வாங்கின வீட்டோட ஓனர் வந்து வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லி மிரட்டுறாரு. வீட்டோட ஓனர் இந்த மாதிரி சொல்கிறத வந்து நம்பாமல் யார்கிட்ட வந்து பணம் கொடுத்தானோ அந்த பர்சனுக்கு வந்து கால் பண்ணனா அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எகெயின் ஹவுஸ் ஓனர் அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்த துபாய்க்காரன் வந்து ரெண்ட்டுக்கு தான் வந்து இருந்தான். ஆனால் அவன் பெரிய ஃப்ராடு. நிறைய வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருந்துட்டு அந்த வீட்டை வந்து அவனோட வீடு அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். இதுவே எனக்கு இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு ஓனர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ மூத்த என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணா வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்கள் வந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ ரோஹிணி என்ன பண்ணுறான்னா, மனோஜ்கிட்ட ரொம்ப மெதுவாக நம்ம ஏமாந்துட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு மனோஜும் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறா. உடனே தண்ணி தெளித்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எனிச்சதுமே மனோஜோட சட்டையை பிடிச்சி நம்ம ஏமாந்துட்டுமா மனோஜ், நம்மளோட பணம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. எல்லாருமே ரோஹிணியை வந்து சமாதானப்படுத்துறாங்க. எகெயின் அந்த ஹவுஸ் ஓனர் இவங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டோம், இந்த வீட்டுக்காக 30 லட்சம் வந்து கொடுத்துருக்கோம், எப்படி வீட்டை காலி பண்ணி போகிறது அப்படின்னு வந்து கேட்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, அவங்களே காலி பண்ண வைப்பாங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்கே வந்து டோட்டல் ஃபேமிலியுமே வீட்டை விட்டு போக சொல்கிறாரு. இங்கே இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிருக்கிற டைமில் தான் மனோஜ் வந்து வீட்டுக்கு வச்ச நேம் போர்டு வந்து வருது வீட்டுக்கு. அப்போ அண்ணாமலை மனோஜ்ட்டு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஏமாலையா இருப்பியா அப்படின்னு அடிக்க போகிறாரு. முத்து, நான் தான் அப்போ சொன்னேனே அவன் ரெண்டல் காரில் போகிறான், டவுட்டாக இருக்குது, அதே மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க போகும்போது கூட கோயிலில் வந்து அபசகுணமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் சொன்னால. ஆனால் நீ அதை எதையுமே வந்து கேட்கவே இல்லை. மீனா சொல்லும்போது கேட்டிருந்தா கூட இப்படி எல்லாமே நடந்திருக்காது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஏமாந்துட்டோம், நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்கள் மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி 30 லட்சத்தை வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு விஜயம் சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஆனால் ரோஹிணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஸோ அவர் வந்து இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ஃபைனலாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, மனோஜை வந்து யார் ஏமாத்துறாங்களோ அந்த ஆளை பற்றி முத்துட்ட வந்து விசாரிக்க சொல்கிறாரு அண்ணாமலை. அப்போ முத்து மீனாட்ட என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு மனோஜோட ஃப்ரெண்டை தான் வந்து என்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. உஷாரா இல்லைனா நம்மளும் வந்து இப்படி தான் ஏமாந்து போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரேபியன் ஆணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.